வணக்கம் மக்களே, பொலிட்டிக்கல் ரெஃபரி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் ஜெகன் கஜேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போது நாட்டில் முக்கியமாக நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேச போகிறோம். அது பார்த்திங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள். ஸோ இது வந்து டெல்லியில் ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் முதல்ல பார்த்திங்கன்னா சோனம் வாங்சுக் ஒரு உண்ணாவிரதம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ நாடு முழுக்க மாணவர்களோட போராட்டமாக இது மாறி இருக்கு. ஸோ இதில் நீட்டை பற்றி முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ நீட் தேவையா அப்படின்னா நிச்சயமாக தேவையில்லை. ஸோ 2017 பார்த்திங்கன்னா அனிதாவுடைய மரணத்துக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பயங்கரமான போராட்டங்கள் நடந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு எழுச்சியான போராட்டமாக இருந்தாலும் நீட்டை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீட்டு முற்றிலும் வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது ஒருமனதாக. ஸோ 2021 அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்க அதிமுக அரசு. ஸோ அதுக்கப்புறமா திமுக நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்க. பட் திமுக வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாடகத்தை தான் நடத்தினாங்க. ஸோ குடும்ப அரசியலுக்குள்ள நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து இயக்கம் மட்டும்தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி போராட்டத்தை திமுக முன்னெடுத்து இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மூலமா, ஸோ இந்நேரத்துக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியே நீட் ஒழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அவங்க அதை எதுவுமே பண்ணல, நாடகம் மட்டுமே தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு உண்மையாகவே மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மும்முரமாக இதில் போராடிட்டு இருக்காங்க. பட் அதுலேயும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஒன்று காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இன்னொன்று எதிர்கட்சிகளான காங்கிரஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேலே ஏற்கனவே எனக்கு ஒரு கடுமையான விமர்சனம் இருக்குது. ஸோ அவங்க அமெரிக்காவில் அவங்க அந்த பார்ட்டியை இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னும் முழுமையாக தெரியலை. ஸோ இங்கே அவங்க இந்த ஒரு இஷ்யூவை, ஒரு நோபலான இஷ்யூவை எடுத்திருக்காங்க. பட் அவங்க இன்டென்ஷன்ஸ், பின்னாடி இருக்க இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஸோ ராகுல் காந்தி ஸோ எனக்கு இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீட் மூலமா ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களோட இன்டென்ஷன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு என்னன்னா, இப்போ நீட் மூலமா ஆட்சியை நாங்கள் வந்தோன்னா, ஆட்சிக்கு வந்தோன்னா நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்க. ஸோ அதை டிஎம்கே இங்கே 2021 வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன மோசமான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டிஎம்கேவே வேணான்னு சொல்லி மக்கள் ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு திரும்பவும் காங்கிரஸ் இதை கையில் எடுத்து இதன் மூலமா திரும்ப ஒரு பவருக்கு வர சூழல் வந்ததுன்னா அவங்க திரும்பவும் அவங்களுடைய பழைய அநியாயங்களை எல்லாத்தையுமே திரும்பவும் பண்ணுவாங்கன்றது தான் இதுல நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் கருதுறேன். ஸோ அந்த நேரத்தில் இது ஒரு முழுக்க மாணவர்களுக்கான போராட்டம். நீட் ஒழியணுமானா நிச்சயமா ஒழியணும். இதுல ஏழை எளிய மாணவர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படுறாங்க. அனிதா மாதிரி எண்ணற்ற குடும்பங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 17-18 மாணவர்கள் 2021 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என் கைப்பட அந்த ஷீட்ல அந்த மாணவர்களோட பெயர் எழுதுனதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல என்ட்ரன்ஸ்ல அங்கே கோச்சிங் சென்டர்ஸ்ல தற்கொலைகள், ஸோ இதெல்லாம் ரொம்ப மோசமா நடந்துருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான்ல மாணவர்களுடைய அந்த போராட்டம்லாம், அந்த தற்கொலைகள்லாம் நிறைய ஆனதுக்கப்புறம் அவங்க போராட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாகச்சு, நீட்டுக்கு எதிர்ப்பு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஜிலலாம் கொஞ்சம் தவிர்ப்புகள்லாம் கொஞ்சம் பண்ணாங்க, சில கன்செஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் நீட் ஒவ்வொரு வருடமும் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அவங்க சொன்னது, முதல்ல நீட் வரும்போது மருத்துவக் கல்லூரிக்கு தான் இந்த கேபிடேஷன் ஃபீஸை குறைக்கிறதுக்காகன்ற பேர்ல தான் சொன்னாங்க நீட்டை கொண்டு வரும்போது. இன்னைக்கு கோச்சிங் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட 1 lakh crore கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க நீட் மூலமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீட் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு விளம்பரம் கொடுக்குறவங்களே நீட்டையும் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போராட்டத்தில் கலந்துக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல இது முழுக்க மாணவர்களுடைய போராட்டம், இந்திய மாணவர்களுடைய போராட்டம். மாணவர்களுக்கு தான் இந்த வெற்றி கிடைக்கணுமே தவிர ஸோ இதை வேற யாரும் ஹைஜாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஸோ அந்த விதத்துல நீட் போராட்டம் வெற்றி அடையணும். நீட் முற்றிலும் நீக்கப்படணும். அட் த சேம் டைம்
இதை வந்து வேற அரசியல் கட்சிகள் வந்து திமுக மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ கட்சிகள் வந்து இதை வந்து தங்களுக்கு சொந்தமா வந்து கொண்டாடிட்டு இங்க வந்து ஒரு அவங்களுடைய பழைய அரசியலை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ண விரும்புறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.